தமிழ்நாட்டிலயோ இல்ல நம்மளோட கல்ச்சர்லயோ எண்ணெய் இல்லாத ஒரு சமையல் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாததா இருந்தது. அதே நேரம் அதிக கலப்படம் உள்ள ஒரு பொருளா நம்ம யூஸ் பண்ற இன்கிரீடியன்ட் எண்ணெயா இருக்கு அப்படிங்கறத நாங்க தெரிய ஆரம்பிக்கும் போது அங்கேயே நாங்க முடிவு பண்ணிட்டு தான் வந்தோம். முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு சோலோப்ரனர் அப்படின்னு தான் சொல்லணும். திருநெல்வேலியில செக்கடின்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால நிறைய பேர் பாரம்பரியமாவே செக்கு தான் ஒட்டி எண்ணெய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் நாங்க போய் படிச்சோம் எப்படி பண்றது. 4 வகை செக்குல எண்ணெய் ஆட்டி நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ரெண்டுமே மரம், உரலும் மரம், உலக்கையும் மரம். அப்படி இருக்கும்போது ஒரு மரத்தோட மரம் ஒரு ஃபுட் ப்ராடக்டோட சேரும் போது அதுல எந்த விதமான மினரல்ஸோ இல்ல எதுவுமே வேஸ்டா போறது இல்ல. மரச்செக்குல இருக்க எண்ணெய் கண்டிப்பா சூடு ஆகவே ஆகாது. ஆர்டிபிஷியல் இதுவும் யூஸ் பண்ணி நாங்க கலர் பண்றது இல்ல, ப்ளீச்சிங் பண்றது இல்ல, எதுவுமே ஃபிளேவர்ஸ் ஆட் பண்றது இல்ல, இப்படி எதுவுமே பண்றது இல்ல மரச்செக்குல. ஸோ அதோட சத்து, நியூட்ரியன்ஸ், எள்ளு, கடலை, கொப்பரை, இது மூணுலயுமே இருக்கிற நியூட்ரியன்ஸ் எந்த வகையிலுமே நாங்க எடுக்கிற எண்ணெயில குறைவாவே இருக்காது. வணக்கம், என் பேர் அனுஷ்யா. நான் ஒரு BE MBA கிராஜுவேட் இன் ஹெல்த் சயின்ஸ். ஸோ நான் TNMSC அப்படிங்கிற ஒரு கார்பரேஷன், கவர்மெண்ட் கார்பரேஷனில் பயோமெடிக்கல் இன்ஜினியராக ஒரு 4 வருட காலமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திருமணம் காரணமாக நாங்கள் வெளியூருக்கு அபுதாபி செல்ல வேண்டிய ஒரு காரணம் ஏற்பட்டதுனால நாங்கள் என்னோட வேலையை விட்டுட்டு நான் அங்கே போனேன். அங்கே போனப்போவும் எங்களோட இது ரிலேட்டடாகவே நான் ஒரு வேலைகளை தேடிட்டே இருக்கும்போது எனக்கு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய அடுத்த கட்டமாக ஸ்கூலில் சேர்க்கணும்னு போகும்போது அங்கே எல்லாமே ஃபுட் கல்ச்சர் ரொம்ப வேறு மாதிரி தான் இருக்கும். எல்லாமே நிறைய ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இருக்கும், ரொம்ப பேக்டு ஃபுட்ஸ் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கிறதுனால நாங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் விடும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்க, அதாவது ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைங்கள்ல இருந்தே அங்கே விஷன் ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேர் கண்ணாடி போட ஆரம்பித்தாங்க. என்னோட குழந்தைக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் எங்கே இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா ஃபுட்டு தான் இதோட மெயின் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறது அப்படின்னு எங்களுக்கு தோண ஆரம்பிச்சது. நான் ஆல்ரெடி ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட கணவரும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எங்களுக்கு அப்போ நான் வேலை இல்லாத காரணத்தினால எனக்கு இது ரிலேட்டடாக ஏதோ ஒன்று பண்ணணும். நம்ம இல்லை அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுத்தா தான் இதுலேருந்து நம்மளோட குழந்தைங்கள இந்த மாதிரியான வியாதிகள்லேருந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிஸ்கஷனில் நானும் என் கணவரும் டிஸ்கஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டிலையோ இல்லை நம்மளோட கல்ச்சர்லேயோ எண்ணெய் இல்லாத ஒரு சமையல் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாததா இருந்தது.